திரு பிவிஆர் நரசிம்மராவ் அவர் என்ன சொல்லிட்டார்னா, விஜயை பொறுத்தவரை அவருடைய கெட்ட நேரம் என்பது பிப்ரவரி 27 ஆரம்பிக்கிறது. 28 எண்டுக்குள் தன் ஆட்சியை இழப்பார். ஆனால் அரசியல்ல தான் இருப்பார். விஜய் தரப்பு தன்னுடைய பிளானை மாற்றிக்கிச்சான். பிப்ரவரியில் மீண்டும் எலெக்ஷனை வச்சு 200 சீட்டு ஜெயிக்கலான்னு பிளான் பண்ணவர் 120 சீட்டு தாவேகா விசில்ல வெற்றி பெற்ற மாதிரி செய்யணும் என்று திட்டமிட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். நம்பர் 2 அமைச்சர் கூப்பிட்டு ஒரு 14 பேருக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்களாம். அதில் 10 பேர் செப்டம்பரில் நீக்கிட்டு விஜயபாஸ்கர் ஸ்கொயர் அல்லது வேறு யாருக்காவது அது கொடுக்கப்படும். சிக்கல் என்னன்னு சொன்னால், தாவேகாவில் போலீஸ் சைட்லேருந்து எல்லாமே வெளியில் லீக் ஆகிடும். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை இதில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. இடைத்தேர்தல் வரவிருக்கு, அதற்கான வேலைகள் பரபரப்பாக போயிட்டு இருக்க நிலையில திடீர்னு ஒரு வழக்கு வந்து இடைத்தேர்தல் இப்போ ஸ்டே வாங்கியிருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சார். இதோட பின்னணி என்ன சார்? இல்லை, இடைத்தேர்தல்கள் இதுவரைக்கும் 7 தொகுதி. முதல் தொகுதி திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணார். அதன் பிறகு 4 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து வந்தாங்க. ஒரு வாரம் கழித்து மேலும் 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர்கள் 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ 7. இதில் 5 தொகுதிகளில் உங்களுக்கு வந்து அவர்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 56 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு இந்த முறை வழக்கு வந்திருக்கு. அதில் திருச்சி கிழக்கில் இனிகோ எதிராஜ் இவர் குழந்தைகள் வச்சு ஓட்டு வாங்கினார். அப்பா அம்மா கிட்ட நீங்கள் சாக்லேட்டுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி எனக்கு ஓட்டு போடணும்னு அடம் பிடிங்க இப்படிலாம் சொன்னது சட்டவிரோதம். அதனால் என்ன ஜெயிச்சவன்னு சொல்லணும்னு கேட்டிருக்காரு. ஸோ சாதாரணமாக ஓட்டு வெறும் 30-40 வித்தியாசத்துலலாம் ஜெயிச்சிருந்தால், அதுக்கு ஆதாரம் தெளிவாக இருந்தால் அவர் ஜெயிச்சது செல்லாது, என்ன ஜெயிச்சுதான் அறிவிங்கன்னு கேட்பாங்க. உதாரணமாக 2019 தேர்தலில் இதில் உங்களுக்கு அப்பாவு தொகுதியில் அப்பாவு தோத்துட்டாரு. இது அதிமுகவை சேர்ந்த இவர் அந்த அவர் ஜெயிச்சார்னு வந்த ரிசல்ட்டு தப்புன்னு அப்பாவு வழக்கு போய் 2016 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இப்போ வந்து அதுக்கும் ஸ்டே போயிருக்காரு. இத்தனை 10 வருஷம் ஆகி. ஸோ இப்போ அதில் வந்து 46 ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சிருந்தார். அதனால இவர் தபால் ஓட்டு எண்ணிக்கையில் தப்புன்னு சொன்னப்போ மாற்றி கொடுத்தது செல்லாதுன்னு. பட் இந்த காரணத்துக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஹைகோர்ட் எப்படி ஏற்றுக்குச்சின்னு தெரியல. 5 கேஸில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் காலின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் இவங்க ஜெயிச்சது செல்லாது, என்ன ஜெயிச்சவனா சொல்லணும்னு நான் வழக்கு போட்டிருக்கேன்னு இருக்கேன். என்றைக்குமே கோர்ட் அந்த மாதிரி சொல்லாது, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அந்த நீதிமன்றம் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அந்த பெஞ்ச் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கு. அப்பீலுக்கு போனாலே ஐ மீன் வேறு பெஞ்சுக்கோ இல்லை உச்ச நீதிமன்றம் போனால் இது போயிடும். ஆனால் விஜய் தரப்பை பொறுத்தவரை அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். முதல்ல என்ன நினச்சாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் நீங்கள் எங்கே பக்கம் சுற்றுனீங்கன்னாலும் ரோடு பக்கத்தில் இருக்கிற ட்ரைனேஜ் வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே 40% முடிஞ்சுது, 60% முடிஞ்சுது, 80, 90, 95ன்னு KN நேரு மேயர் அவங்கவுங்க சொன்னதெல்லாம் 4000 கோடி ரூபாய்க்கு விஜய் ஆட்சி வர்றப்போ வெறும் 90 கோடி ரூபாய்க்கு தான் கணக்கு காட்டியிருந்தாங்களாம். ஸோ அந்த கணக்கை முடிச்சிங்கன்னா தரோன்னு சொன்னதுனால இப்போ வேலை நடக்குது. இதை காட்டி நவம்பரில் வர இருக்கின்ற கார்ப்பரேஷன் எலெக்ஷன், முனிசிபாலிட்டி எலெக்ஷன் 20ல் 18, 19 ஜெயிச்சுட்டு பிப்ரவரியில் தேர்தல் வைக்கணும். மீண்டும் சட்டசபையை கலைச்சிட்டு உத்தரப்பிரதேசம், கோவா இதெல்லாம் நடக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கும் நடத்தலான்னு திட்டம் போட்டிருந்தார். ஆனால் சமீபத்தில் நான் ஒரு இங்கிலீஷ் சேனலில் பார்த்துட்டு இதை வேறு 2 சேனலில் சொன்னேன். அதாவது திரு பிவிஆர் நரசிம்மராவ் என்ற ஒரு அமெரிக்க ஐடி ப்ரொஃபஷனல் அவர், ஆனால் சைடில் ஜோதிடமும் பார்ப்பார். அவர் என்ன சொல்லிட்டார்னா, தமிழகத்தை பொறுத்தவரை இனிமேல் அதிமுகவிற்கு எதிர்காலம் இல்லை, திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதும் கஷ்டம். அதிமுக ஆல்மோஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். பட் திமுக இன்னும் கொஞ்ச காலம் எதிர்காலமாக இருக்கும். விஜயை பொறுத்தவரை அவருடைய கெட்ட நேரம் என்பது பிப்ரவரி 27 ஆரம்பிக்கிறது. அதில் அந்த கண்டத்தை அவர் தப்பித்தாலும் 28 எண்டுக்குள் தன் ஆட்சியை இழப்பார். ஆனால் அரசியலில் தான் இருப்பார் அப்படின்னார். இதை நான் சொன்ன பிறகு அது ரெண்டுமே கொஞ்சம் வைரலாக விஜய் தரப்பு தன்னுடைய பிளானை மாற்றிக்கிச்சான். அதாவது பிப்ரவரியில் மீண்டும் எலெக்ஷனை வச்சு 200 சீட்டு ஜெயிக்கலான்னு பிளான் பண்ணவர் இப்போ என்ன பண்ணிட்டார், 120 சீட்டு விசில்லையே கொண்டு வரணும்.
ஸோ இப்போ ஏற்கனவே 7 சீட் இருக்குது. ஸோ 107 7 114 இன்னும் ஒரு 6 பேர் ஒரு சேஃப்டிக்கு 9 பேரை சேஃப்டி பண்ணிக்கிட்டார். 120 சீட்டு தாவேகா விசிலில் வெற்றி பெற்ற மாதிரி செய்யணும் என்று திட்டமிட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த இடைத்தேர்தல் தள்ளி போச்சுனாலும், ஏன்னா ரிசல்ட் வந்தது ஜூன் 4 நம்ம இதுக்கு ரிசல்ட் வந்தது. அதிலிருந்து 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ இதை திருச்சி கிழக்க ரிசைன் 6 மாதத்துக்குள்ளே நடத்தணும். ஸோ ஜூன் 7லேருந்து உங்களுக்கு 6 மாதம்னு பார்த்தால் உங்களுக்கு நவம்பர் 7 வரைக்கும் நடத்தலாம். ஸோ டைம் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் 9 பேரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். அதிமுகவில் 4 பேர் இபிஎஸ் அழைத்த கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவிலும் ஒரு 4-5 பேர் உதயசூரியனில் வெற்றி பெற்றவர்கள் அல்லது திமுகவினரே கூட என்று ஒரு 5 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வருது. ஆனா இப்ப இருக்க கூட்டணி கட்சிகளிலே பல இந்த குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்களாகவே இருக்கட்டும், 2 தரப்பும் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறார்ன்ற விமர்சனம். இல்லை, அதுதான் இதுதான் இன்னும் சிக்கல்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே முஸ்லிம்ஸு கிறிஸ்டியன்ஸு பட்டியல் ஜாதி ஓட்டுக்களைத்தான் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த ஒரு 7 பேர் தன்னுடைய கட்சியிலேயே அமைச்சரவை கொடுத்துருக்கார். அதை தாண்டி காங்கிரஸை சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு வன்னியரசு இப்படி கொடுத்துருக்கிறதுனால விசிகாவை பொறுத்த வரைக்கும் அது 2 பார்ட்டாக இருந்தது. முன்னாடி ஒரு 3ல் 1 பங்கு திருமாவளவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொரு பங்கு திமுக கொத்தடிமைகளாக இருந்தாங்க. இப்போ அதுலேயும் உடஞ்சி தாவேகாவோடு போனால் தான் நல்லது. விடுதலை சிறுத்தைகளில் தனக்கு அமைச்சர் பதவி இல்லைன்னா மந்திரி சபையில் வேண்டான்னு சொன்னதை ஆதவெல்லாம் பேசி இப்போ வன்னியரசை போட்டாங்க. இப்போ விசிகாவில் ஜெயிச்சது 2 எம்எல்ஏ தான். ஒன்று வன்னியரசு, இன்னொன்று காட்டுமன்னார் கோயிலில் தான் நிற்பதாக அறிவித்து விட்டு அப்புறம் கடைசியில் தனக்கு பதிலாக காங்கிரஸில் அந்த சீட்டு கேட்ட ஜோதிமணிங்கிறவரை விசிகா சிம்பலில் ஜெயிச்சிருக்கார். இப்போ இவர் நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா, இது கூட்டணியா, இது என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கார். அப்படி அவர் ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் விசிகாவின் 2 எம்எல்ஏக்களும் தாவேகாவில் இணைந்து விடுவார். 2 பேரும் வந்துட்டால் கட்சி தாவல் தடை சட்டம் வராது. சரியா? அப்படி அதை தாண்டி அவர் இந்த பக்கம் வந்துட்டால் ஆளூர் ஷானவாஸ் போன்ற ரவிக்குமார் போன்றவர்கள் திமுக சைடும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏற்கனவே பனையூர் பாபு வெளிச்சம் சேனல் நடத்தினவர் அங்கே போயிட்டார். ஸோ அதனால் விசிகா இன்னைக்கு முன்னால் இருந்த சக்தியில் 30% கீழே போயிடுச்சு. 70% அவருடைய கண்ட்ரோலில் இல்லை. அதை எப்படியாவது பிடிக்கணுங்கிறது தான் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. வைகோ கட்சியில் எம்எல்ஏவே இல்லாமல் அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க. ஸோ இன்றைய நிலையில் இவரை பொறுத்த வரைக்கும் 120 நமக்கு தனியாக வேணும். அண்ட் விசிகா போனால் அந்த இடத்தை பிடிப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கார்கள். திரு அன்புமணி அவர்களை இவர் போய் பார்த்து மிகப்பெரிய அளவில் புகழ்ந்திருக்கிறார் புஷி ஆனந்த். இன்னும் சொல்ல போனால் சிவி சண்முகமே என்ன சொல்லியிருக்கார், நம்ம இத்தனை சீட்டு ஜெயிச்சோன்னா அது பாமகவுடைய போட்ட பிச்சைன்னே சிவி சண்முகம் சொல்லியிருப்பார். அதனால் வன்னியர்கள் ஓட்டு வாங்கிறதுக்கு விசிகாவை கழட்டி விட்டுட்டு பாமகவை இழுக்கிற நோக்கிலும், அப்படி தேவை என்றால் 2 விசிகா எம்எல்ஏக்களும் விசிகாவிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு தாவேகாவில் இணையவும் தயார்னு வருது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் 120 எம்எல்ஏக்கள் தெளிவாக விசிலில் சேர்க்கணும். இன்னும் 9 எம்எல்ஏக்கள் ஒரு 2-3 தோத்தாலும், 15 16 நின்றுட்டு 12 13 ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு பிளான் பண்ணி காயின் நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ பட்ஜெட் வேற வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதற்கும் வந்து இது நிரூபிக்கணுமா சார்? இல்லை, பட்ஜெட்டில் பெரிய பிரச்சனை இருக்காதுமா. பட்ஜெட்டில் அதாவது சட்டமன்றத்தில் எதிர்த்து ஓட்டு போட்டால் கொறடா உத்தரவு வந்துடும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம போன மாதமே சொல்லியிருந்தோம், ஜூன் 22 விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு 10 பேரை தூக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 35 50 கோடி வரைக்கும்னு. அதுக்கப்புறம் அது வெளியில் வந்து இப்போ அதன் சார்பாக தான் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் ஜாமீன் வாங்கிட்டு இது வரைக்கும் கையெழுத்து போடுவதாக செய்தி இல்லை. இன்னொருவர் அதை பற்றி விஜய் கூட என்ன ஓடு வேட்டைக்காரன் வரான் பாரு ஓடுன்னு சொல்லி பாடினார். இன்னொருவர் சிங்கப்பூருக்கு போய் ஓடி ஒளிந்து கொண்டவர் இன்றைக்கி வந்துட்டார்னு செய்திகள் வருது. சிக்கல் என்னன்னு சொன்னால், தாவேகாவில் போலீஸ் சைட்லேருந்து எல்லாமே வெளியில் லீக் ஆகிடும். இந்த எஃப்ஐஆர் போட்ட உடனேயே இது வருது, ஜாக்கிரதையாக இருங்கன்னா அவர் சிங்கப்பூரில் போய் படுத்துக்கிட்டாருன்னா எப்படி வெளில இன்னும் அவர் வீட்டுக்கு போனப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த இன்ஸ்பெக்டர் வருவார்னு சொல்லி கேட்டாங்களாம். அடுத்தது கரூரில் எப்பையும் நீங்கள் கரூரில் ஐடி ரெய்டாக இருக்கட்டும், எந்த ரெய்டாக இருந்தாலும் 3 பேர் வரும். சக்தி மெஸ்ஸு, கரூர் மெஸ்ஸு, சங்கரானந்த் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு வரும்.
இந்த முறை ஒரு புதுசாக ஒரு பில்டிங் பேர் கிடச்சிது. 3 மாடி பில்டிங்கில் போனால் கீழே உங்களுக்கு ஃபுல்லாக இது லவுஞ்ச் உட்கார்றதுக்கு சேர். நம்ம ஆஃபீஸில் கெஸ்ட் வந்து உட்கார்றதுக்கு ஒரு 2 சேர் போட்டிருக்கீங்க. சரியா? அங்கே 40 பேர் உட்கார்றதுக்கு. முதல் மாடியில் 12 கேஷ் கவுண்டர், ஒன்னொரு கவுண்டர்லேயும் 2 கேஷ் கவுண்டிங் மிஷின்ஸ். 3வது மாடியில் 2வது மாடியில் 4 வக்கீல்கள் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு இது என்னன்னு சொன்னால் செந்தில் பாலாஜியும் கரூர் கேங் மற்றும் ஏவா வேலுவின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை கொங்கு பகுதி கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் அன்னன்னைக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு வர்ற பார்ட்டி ஃபண்டை வசூல் பண்ணுற இடமா அந்த அலுவலகம். லஞ்சம் வாங்குறதுக்குன்னு ஒரு தனி இடம், தனி அலுவலகம். 12 கேஷ் கவுண்டர், 4 வக்கீல்கள். அதை திருப்பி வட்டிக்கு விடுவாங்களாம். 3 வட்டிக்கு விட்டா செக்யூரிட்டிக்கு வாங்குற டாக்குமெண்ட்டை ஈசி போட்டு செக் பண்ணி இதை நம்பி கொடுக்கலாமா அப்படின்னு அப்படி ஒருத்தர் கொடுத்துட்டு அந்த பணம் திருப்பி வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வர, அது சேகர்பாபுவுக்கு தேரையா, சேகர்பாபு தான் இந்த பில்டிங்க்கு போங்கன்னு அட்ரஸ் கொடுத்ததாக இப்போது செய்தி வருகிறது. ஸோ 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஈவன் செந்தில் பாலாஜிக்கு இந்த ஜாமீன் கூட அன்னைக்கு காலையிலேயே நான் வேற ஒரு சேனலில் பேசினேன். 10ஆம் தேதி விஜய் அங்கே இருக்கிறப்ப அவங்க 2 பேர் இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அதனால் இந்த லெவலுக்கு போனதுனால ஜாமீனில் அவங்க 2 பேர் மெட்ராஸில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் டெய்லி கையெழுத்து போடணும் அப்படின்னு. 2 வேளை போட்டால் கண்டிப்பாக வர முடியாது. காலையில் கையெழுத்து போட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிட்டு நைட் வரலாம். ஸோ 2 வேளை போடணுன்னு கிட்டத்தட்ட அதே தீர்ப்பு வந்தது. ஆனால் இது விஜய்க்கு தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடக்குதா இல்லை போலீஸ் சைட்லேருந்து லீக் ஆகுதா, இதுவும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா டிவிஎஸ்சி டைரக்டராக உள்ளவர் திமுகவிற்கு போன ஆட்சியில் நெருக்கமாக இருந்தவர். பட் இந்த முறை ஆப்ரேஷன் ப்ளூ ஜெயண்ட்னு இவங்களை உடைப்பேன்னு சொன்னதாக செய்திகள் வந்தது. ஸோ இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ ஜோசியர்கள் கொடுத்த பலன்படியாக விஜய் இப்போது 120 எம்எல்ஏ எடுக்கணும். அடுத்தது எம்எல்ஏக்களை உள்ளே இழுக்கணும்னு சொன்னால் மந்திரி பதவி கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டுடைய மந்திரி சட்டசபை எண்ணிக்கை 234. ஸோ அதிகபட்சம் 15%னா 35 தான் வைக்கணும். ஏற்கனவே 35 இருக்குது. அதனால் அவர் இந்த மாதம் 1ஆம் தேதி வாக்கில் போன மாதம் 25ஆம் தேதி வாக்கில் ஒரு நம்பர் 2 அமைச்சர் கூப்பிட்டு சொன்னாராம். ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு அது 14 பேர்கிட்ட உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிலோ பார், நீங்கள்லாம் 18ஓ 19ஆம் தேதியோ பதவி ஏற்றுக்கிட்டீங்க, 10 நாள் நாங்கள் எதுவுமே பண்ணல, ஏன்னா உங்களுக்கு புரியணும் நீங்கள் அமைச்சர்னா என்ன, எந்த துறை என்னென்னு. அதுக்கப்புறம் 28ஆம் தேதியிலேருந்து போன மாதம் ஜூன் 28 வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தால் 14 அமைச்சர்கள் பிலோ பாரு, வெறும் ரீல்ஸ் போடுறது, தப்பாக நடந்துக்கிறது, மக்களையே சந்திக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போதை மருந்தில் சிக்கிய கில்லி இவராக இருக்கட்டும், ரீல்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கவர், இது மாதிரி ஒரு 14 பேருக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்களாம். அதில் 10 பேர் ஆகஸ்ட் எண்டிலோ அல்லது செப்டம்பரில் நீக்கிட்டு கட்சி தாவி வருகின்ற விஜயபாஸ்கர் ஸ்கொயர் அல்லது வேறு யாருக்காவது அது கொடுக்கப்படும் அப்படின்னும் போகுது. ஏன்னா இது நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருப்பார், 2 பேர்கிட்ட பேசினாங்க, இங்கே வந்து அமைச்சர் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த திட்டமும் இருப்பதாக தெரிகிறது. இப்போ தொடர்ந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் 2 போராட்டங்கள் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதி கஷ்டம். 2500 ரூபா கொடுக்கணும்னா பணம் இல்லை, மாதத்துக்கு 6 சிலிண்டருக்கு வழி இல்லை. ஸோ இதையெல்லாம் மக்கள் கேட்காம இருக்கணும்னா திமுகவை கோர்ட்டுக்காலேயே விட்டுரு, போய் ஜாமீன் வாங்கு, வழக்கு போ. பட் திமுக சைடு என்ன பயப்படுதுன்னா, இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா அங்கேருந்து நம்ம டைரக்டர் சந்தான பாரதி அங்கிள் வந்துடுவார். அவர் வந்து இடி உள்ளே வந்துட்டார்னா வெறும் 23 கோடி ரூபாய் கடன் கட்டவில்லைன்ற வழக்கில் தான் கேஎன் நேருவுடைய தம்பி வீட்டுக்கு ரைடு போச்சு. ஆனால் அப்போ தான் பார்ட்டி ஃபண்டுங்கிற விஷயம் வெளியில் வந்துச்சு, அப்போ தான் கேஷ் ஃபார் ஜாப்ங்கிறது வந்துச்சு, அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபருக்கு வாங்குறான்னு வந்திருக்கு. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் குறைந்தபட்சம் 12 முன்னாள் அமைச்சர்கள், 4 எம்பிக்கள் உட்பட 18 பேர் மீது ஜூலை எண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே சரியான வழக்குகள் போடணும்னு கொடுத்துருக்காருன்னு தெரியுது. பட் இப்போ இருக்கிற டிவிஎஸ்சி செய்யுமான்னு தெரியல. வருகின்ற தகவல்கள் டிவிஎஸ்சி இப்போ இருக்கிற டைரக்டருக்கு மேலே அவருக்கு மேலே இன்னொருவரையும் போடலாம் என்று முன்னாடி ஏஜிடிபி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக தீய சக்தி, அதை அதிமுக தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போயிடுச்சு. ஆப்ரேஷன் பிரேக் லீஃப் முடிஞ்சு போச்சு, ஆப்ரேஷன் எண்ட்ஸ்ன்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை நோக்கி ஸ்டெப்ஸ்கள் இன்னும் வேகமாக நடக்கும். கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.